ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல்னதும் ஆச்சரியமாலாம் பார்க்க வேண்டாம். சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி ஒன்றும் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான்வெஜ்ஜு கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தாத்தா, எங்கள் மாமியாரோட அப்பா அவங்க இறந்துட்டாங்க. தாத்தா இறந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வெஜ்ஜு செய்ய போகிறோம். வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு இங்கே பாருங்கள், பாஸ்மதி அரிசி, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவ்வளோதானே, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் முழு பூண்டு, தயிர், புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, பட்டை வகைகள், இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய், பட்டை வகைகள் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம், உரிச்ச முழு பூண்டு, இது மூணையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததாக தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்தது புதினா, மல்லி இலை, கொஞ்சமாக தயிர், டேஸ்ட்டுக்காக வேண்டி நல்லாயிருக்கும் தயிர் போட்டால். அதனால் அடுத்ததாக நறுக்கி வச்சு பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. கரம் மசாலா சேர்த்தாச்சு. அடுத்தது பிரியாணி மசாலா, இப்போ நம்ம சேர்க்குறது சீரக சம்பா அரிசி. தண்ணி 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கோம்.
தேவையான மசாலா, தண்ணி, அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததை வந்து எடுக்க மறந்துட்டேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால சின்ன சின்னதாக தெரியுது. இந்த காக்கா வேறு கத்திக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நான்வெஜ் ஒன்றும் இல்லை, போயிட்டு வா. மேகா, பிரியாணி எப்படி இருக்குது? மேகந்து, பிரியாணி எப்படி இருக்குது? ஹாய் சொல்லு. திருமுகத்தை சமைச்சதுமே எடுத்து சின்ன பயிர் அதுதான் போகவே விடுதா. நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கேன். நல்லா இருக்கு வெஜிடபிள் ரைஸு. அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம வீட்டில் சாப்பிடல, இது வந்து ஹாஸ்பிட்டல் தான். நாத்தனார்லாம் பார்க்க வந்திருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பசங்கள்லாம் வந்துருக்கு. நான்வெஜ் செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு அத்தைக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு அத்தைக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொடுத்தாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது. அத்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு உடனே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் பேசிட்டு. அதுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் குடித்தோம் எல்லோரும். அத்தைக்கும் டீ கொடுத்தோம். டீ குடிச்சிட்டு அத்தை தூங்குறாங்க. அத்தைக்கு வந்து என்னாச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து குளுக்கோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். வந்துட்டு குளுக்கோஸ் போட ஆரம்பித்தாங்க. ஒரு 2 குளுக்கோஸ் 3 குளுக்கோஸ் தான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ஊர்லேருந்து தாத்தா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி வந்துருச்சு. அதனால் உடனே வந்து எல்லோரும் ஊருக்கு போயிட்டோம். அத்தை, நான், மாமா, என்னோடய நாத்தனார், இவங்க எல்லோரும். நாங்கள் தாத்தா இறந்ததுனால அப்புறம் எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டோம். எங்களுக்கு ஒரு 6 மணி இருக்கும், அந்த மாதிரி டைமில் தான் செய்தி வந்திருந்தது. அப்புறம் எல்லாருமே நைட்டே கிளம்பி விடிய அரியலூருக்கு போயிட்டோம். அரியலூருக்கு போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு 2 நாள் இந்த பாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பால் தெளி அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 2 நாளில் திரும்ப ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி கூட தாத்தாவுக்கு வந்து 7ஆவது நாள் சாமி கும்பிட்ருக்காங்க. நாங்கள்லாம் போகல. ஏன்னா அத்தைக்கு வந்து ரொம்ப ரத்தம் கம்மியாயிடுச்சு. அவங்க முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இளைச்சிட்டாங்க. ஆள் ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, 2மே இருக்குது. ப்ரெஷருக்கு வந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்காங்க. சுகருக்கும் வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சுகர் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்குது. இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ஆனதுனால கொஞ்சம் உடம்பு வீக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அன்றைக்கி நம்ம போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பாதியோடு நம்ம வாங்கின மெடிசன்லாம் கூட நாங்கள் மெடிக்கலில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, அந்த ட்ரிப்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு அவங்களுக்கு சத்து கம்மியாக இருக்கிறதுனால ஏற்றுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டோம். இப்போ ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழித்து இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். இப்போ வந்து 2 நாளாக அத்தையை வந்து இன்றைக்கி 2 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கோம். இப்போ அந்த ட்ரிப்ஸ்லேயே வந்து கொஞ்சம் சத்து ஏறிடும், அந்த ரத்தம்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. பழம், காய்கறி, கீரை இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டாலே நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வராது, ரத்தம்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரின்ட்டு இப்போ வந்து அத்தை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க.
நான் வந்து கூட இருந்து அத்தையை பார்த்துக்கிறேன். இப்போ வந்து மதியமாக சாப்பாடு நாத்தனார்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆவடி, அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க பார்க்கறதுக்காக. சரி சாப்பாடு எதனா செய்வோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி பண்ணோம். வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு அத்தைக்கு மட்டும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாங்க அவங்க மதியம். சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் எல்லாமே சாப்பிட்லான்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து சாப்பிட்றதுக்கு. அதனால் அவங்க வந்து ரசம் சாதம் தான் சாப்பிட்டாங்க. இப்போ நைட்டுக்கு கூட கஞ்சி தான் கேட்டாங்க. ரசம் வச்சு எடுத்துகிட்டு வரவா, வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு கஞ்சி சாதம் தான் கேட்டாங்க. மாமா வந்து கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நானும் அத்தையும் தான் இருக்கோம். அத்தை வந்து தூங்கிட்டுருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு அவங்களுக்கு பாருங்கள், ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக போட முடியல. ஏன்னா நம்ம அங்கே எங்கன்னு அலைஞ்சிட்ருக்கிறதுனால இப்போ ஒரு வாரமாகவே ஊருக்கு போனது, அங்கேருந்து வந்தது, இதே எனக்கே வந்து வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா சளி பிடிச்சிக்கிச்சு. இங்கே பனி வந்து கிளைமேட்டு கொஞ்சம் மாறுது. பனி அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இங்கே தண்ணி குடித்தது, அப்புறம் ஊருக்கு போகும்பொழுது இடையில நிறுத்தி கடைங்கள்லாம் தண்ணி குடித்தது, அப்புறம் ஊரில் போயிட்டு அங்கே புது தண்ணினா நம்ம ஊர் தண்ணி தான் இருந்தாலும் வேர்வையோடு அந்த மாதிரிலாம் போயிட்டு தாத்தா குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி மண்ட்டு வந்தது. ஈர சலையோடு ரொம்ப நேரம் இருந்தது, அதெல்லாம் வந்து ஒத்துக்கல. அத்தைக்குமே கூட சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் போடும் பொழுதே சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, இருமல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு பரவாயில்ல. அதனால் எனக்குமே கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் வந்து சளி வந்து சரியாகலை. சீக்கிரமாகவே சளியை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஏன்னா இது வேறு எனக்கு இருமல் அந்த மாதிரிலாம் வேறு கொண்டு வந்து விட்டுடும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்புக்கு. கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து 1 to 1 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் வீடியோ வந்து அதிகமாக போட ஆரம்பிக்கணும், அடிக்கடி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறதில்ல. கொஞ்சம் அங்கே இங்கேன்னு ஒரே அலைச்சலாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். அத்தைக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ப்ளட்டு கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறாங்க. அவங்கள கொஞ்சம் கோவப்பட வேணான்னு சொல்லி வைக்கணும், கம்மியாக கோவப்படுங்கன்னு சொல்லணும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.